நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் பல வகையான திருடர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நாம் பார்த்தோமானால் சைக்கிள் திருடுறவன் சைக்கிள் தான் திருடுவான், டெலிஃபோன் திருடுவன் டெலிஃபோன் தான் திருடுவான், நகை திருடுவன் நகையை தான் திருடுவான். இப்படி அவரவர்கள் இருதயத்துக்கு ஏற்றபடி திருடர்கள் பல பேர் உண்டு. அவங்க அந்த ஒரு பொருள் தான் எத்தனை இருந்தாலும் அதை விட்டு அவனுக்கு என்ன தேவையோ அதைத்தான் திருடுவான். ஆனால் திருடர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், எத்தனை வகை என்று பார்த்தீர்களானால் 4 வகையான திருடர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்பது தெரிந்த உண்மை, நான் கேட்ட உண்மை. ஒன்று சாப்பாட்டுக்காக திருட்டு. இன்னொன்று எல்லா விதமான வசதி இருந்தாலும் இன்னும் நமக்கு வேணும் என்று மற்றவருடைய பொருளை அபகரிப்பது, மற்றவருடைய நிலங்களை எடுத்துக்கொள்வது, இது போன்ற திருட்டு. மூன்றாவது போனீர்களானால் ஆண்டவரிடமிருந்து நாம் திருடுவது, ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து திருடுவது. இப்படி பல வகையான திருட்டுகள் இருக்கிறது. அது எப்படி என்றால், இப்போ பசிக்கு பார்த்தீர்களானால் பசிக்கு திருடுறதும் தெரியும், அதிகமாக சொத்து சேர்க்கணும் அதுவும் தெரியும் நமக்கு. ஆனால் ஆண்டவரத்தில் நாம் என்ன திருடுகிறோம் என்று பார்த்தீர்களானால், நம்ம ஆத்மா தேவன் கொடுத்தது, அதை பத்திரமாக என்னுடைய ஆத்மா என்று அவரை கூட கொடுக்காமல் அதை திருட்டுத்தனமாக ஒழித்து வைத்து கொள்ளலாம், அது கொடுக்கக்கூடாது என்று நாம் வைத்து கொள்வது ஒரு வகையான திருட்டு. அவர் கொடுத்தது அவருக்கே கொடுக்காமல் ஏன் நம்மகிட்டயே வச்சுக்கிறது ஒரு மாதிரியான ஒரு திருட்டு, மறைத்து கொள்வது. இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு எடுத்து திருடுவது என்னவென்றால், ஆண்டவருக்கு உருவமே இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த உருவத்தை நம்மை பார்த்து ஒரு உருவத்தை உண்டாக்கினார் என்றால் அது நம்மகிட்ட திருடுவது. இது ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார், நான் சொல்லவில்லை, ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார். ஆனால் பைபிளில் பார்த்தீர்களானால் ஆண்டவர் கர்த்தர் தம்மை போல ஒருவனை மண்ணில் உருவாக்கினார் என்பதுதான் நடந்த ஒரு உண்மை. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அவருடைய ஆத்மா அவர் கேட்கும்போது நாம் கொடுத்து விட வேண்டும். திருட்டு பொருளை நாம் வைத்து கொள்ளக்கூடாது, அதை கண்டிப்பாக நம் மனம் மாறி கொடுத்து விட வேண்டும். அவர் கேட்கும்போது கொடுத்து வேண்டும். இதை சுட்டி காமிக்கும் போது ஒரு சம்பவம் எனக்கு போன மாதமும் நடித்த படித்த ஒரு இடத்துல இருந்தது. ஒரு திருட அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டும் வந்துட்டும், ஜெயிலுக்கு போகிறதும் வர்றதுமா இருந்தான். அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கேட்டாரம்மா, ஏன்ப்பா இப்படி நல்ல விதமாக வாழலாமல்லும், குடும்பம் குட்டிக்கிட்ட ஒன்றுமே இல்லையா அப்படிங்கும்போது, இருக்குது சார், அவன் கொடுத்தா வாழணும் எனக்கு ஆசை, அப்போ ஏன்ப்பா வாழ மாட்டேங்கிறேன் என்று கேட்டபோது, எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க, நான் எங்கே போய் தனியாக வாடுறது என்று அவன் சொன்னதை கேட்டு வியப்பில் இருந்தாராமா அந்த சப் இன்ஸ்பெக்டர். இப்படி திருட்டு குடும்பமாக இருக்கிறீங்களே என்று சொல்லி, சரி நீ இப்போ கொஞ்ச நாள் இருந்துட்டு மறுபடியும் வாடாப்பா என்று சொல்லி அனுப்பி விட்டாராமா. நமக்குரியது மட்டுமே நமக்கு வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் இருப்பதை நாம் அதை பார்த்து நாம் ஆசை வைக்கக்கூடாது என்பதுதான் இந்த சிறிய கதையின் கருத்து. பசிக்காக திருடுவது வேறு, எல்லாமிருந்தும் திருடுவது வேறு, ஆண்டவர் கொடுத்ததை திருத்தனமாக வைத்து மூடி மறைத்து கொள்வது வேறு, ஆண்டவர் அப்படி செய்தது வேறு. பல வகையான கருத்துக்கள். இது நான் சொல்லவில்லை, இது சில பிரச்சனைகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர் சொன்னதை பார்க்கும்போது, ஆனால் ஆண்டவர் அவரை போல் ஒரு உருவத்தை படைத்தார் என்பதுதான் உண்மை என்று கூறி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம்.